என்னடா மிட் நைட்டில் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான்னு நினைக்கிறீங்களா? இது மிட் நைட்லாம் இல்லை, ஏர்லி மார்னிங் 4 o'clock. இந்த டைமில் நான் ஏன் போயிட்டுருக்கேன்னா, இந்த லாக்டவுனில் 4 மணி பிரியாணி கடையெல்லாம் மூடிந்தது. அது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு நியூஸ் வந்துருச்சு. அதனால தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து பிரியாணி சாப்பிட போயிட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு சோறு தானே முக்கியம். வாங்க போகலாம். மோஸ்ட்டாக இந்த 4 மணி பிரியாணி கடையோட லொக்கேஷன் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது வியாசார்பாடி அண்ட் டவுட்டன் இந்த ரோடையும் லிங்க் பண்ணுற இடத்துல ஆட்டு தொட்டின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் இந்த பிரியாணி கடை இருக்குது. இந்த பிரியாணி கடை பேர் K.G.N.AARIFA. இந்த கடை மெயின் ரோட்லேயே இருக்கும். நான் அங்கே போய் சேரவே ஒரு 4:30 ஆகிடுச்சு. பட் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. என்னென்னா கூட்டம் கம்மியாகிடுச்சு, கொரோனாலே யாரும் வரதில்லைன்னு கேட்டபோது, இல்லைப்பா 5 மணிக்கு மேலே தான் கூட்டம் வர ஆரம்பிக்கிறாங்க இப்போல்லாம், அதனால் கூட்டம் வரும், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, நானும் வெயிட் பண்ணி க்ரௌடு வராங்களான்னு பார்க்குறேன். சரி, நம்ம சாப்பிட தானே வந்த வேலையை பார்ப்போன்னு நான் ஒரு சிக்கன் பிரியாணி, என் ஃப்ரெண்டு ஒரு பீஃப் பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு போனோம். அங்கே தான் வச்சார் ஒரு செக் பாயிண்ட்டு. இந்த கொரோனா இஷ்யூவால் இங்கே சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது, ஒன்லி பார்சல் மட்டும்தான். ஸோ நீங்கள் 4 மணிக்கு பிரியாணி வாங்க வந்தீங்கன்னா இங்கே வெறும் பார்சல் மட்டும்தான் கிடைக்கும், சாப்பிட முடியாது. மணி ஒரு 5:30 ஆனோன்னா க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுது, கொரோனா வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம ஆளுங்க பிரியாணி சாப்பிட்றத நிறுத்த மாட்டோம். சாப்பிட முடியலன்னு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் வந்ததுக்கு சுட சுட 2 பார்சல் வீட்டுக்கும் எனக்கும் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் பார்சல் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபேக்ட் பூமர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க.